ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் ஒரு நொடியில் நடந்த அதிர்ஷ்டமான சம்பவத்தை தான் பார்க்குறோம். ஒரு பெரிய ட்ரக்கு நிறைய சிமெண்ட் ஏற்றிட்டு பெரிய பாரத்தோடு போயிட்டு இருக்கு. எதிரில் ஒரு பைக் வருது. பைக் சரியாக தான் வந்துட்டு இருந்து, ஆனால் ட்ரக்கில் இருந்த பாரங்கள் எல்லாம் ஒரு நிமிஷத்தில் இப்படி மொத்தமாக சரிஞ்சு வரும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல தான். நல்ல வேளை அந்த பைக் அந்த இடத்த விட்டு கடந்து போயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது நம்ப முடியாத ஒரு சம்பவம். இந்த கட்டடம் ரொம்ப நல்லா இருந்தது தான். திடீர்னு அந்த சுவர் இடிய ஆரம்பிச்சது. அந்த பக்கம் ரொம்ப தண்ணியா இருந்ததுனால ஈரம் பட்டு அது இடிஞ்சு அதுல இருந்த தண்ணி எல்லாம் இந்த பக்கம் வேகமா வர ஆரம்பிச்சது. இங்க வேலை பார்த்துட்டு இருந்த ஆட்கள் எல்லாம் தண்ணியை நிறுத்த முடியாது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு முக்கியமான 2-3 பொருட்களை எடுத்துட்டு வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. தண்ணி எந்த அளவுக்கு வேகமா வந்திருக்கு பாருங்க. மொத்த தண்ணியும் இந்த பக்கம் திரும்பினதுனால இருக்கிற பொருட்கள் எல்லாம் தண்ணியோட தண்ணியா மிதந்து எங்கெங்கேயோ போக ஆரம்பிச்சது. ஒரு நிமிஷத்துக்குள்ள இவ்வளவு நடந்து முடிஞ்சிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல கடல்ல தினசரி நடக்கிற சம்பவத்தை தான் பாக்குறோம். பெரிய மீன் இப்படித்தான் சின்ன மீன்களை சாப்பிடுமா அப்படின்னு பார்க்கும்போதே நம்ப முடியல. ஏதோ பெரிய சொலவு மாதிரி வாயை திறந்து வச்சுக்குது பாருங்க. இந்த இடத்துல கூட்டமா நீந்திட்டு இருக்கிற குட்டி குட்டி மீன்கள் அப்படியே வாய்க்குள்ள போயிடுச்சு. இப்படித்தான் ஒண்ணா எடுத்து சாப்பிடுறது இல்ல, ஒரு செகண்ட்ல வேலையை முடிச்சுட்டு போயிருது பாருங்க. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ட்ரக் ஒன்று வேகமா வந்துட்டு இருக்கு. அதுல பேக்கிங் சரியா பண்ணல. இந்த தார் பாய் கொஞ்சமா திறந்ததுனால உள்ள இருக்கிற பொருட்கள் மொத்தமா கீழே கொட்ட ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. ரோட்ல போயிட்டு இருந்த மற்ற கார்கள் எல்லாம் அப்படியே நின்றுடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல, ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய பொருட்கள். இந்த ட்ரக் போற இடம்லாம் சாக்லேட், கூல் ட்ரிங்க்ஸ்னு விதவிதமான பொருட்களால் ரோடே நிறைஞ்சு போச்சுன்னு தான் சொல்லணும். இவ்வளோத்தையும் கரெக்டாக பேக் பண்ணி கடைசியில் எங்கேயோ சின்ன கேப் இருந்ததுனால தார் பாய் கிழிஞ்சு கடைசியில் இப்படி ஆயிடுச்சு பாருங்க. டிரைவரும் விஷயத்தை தெரிஞ்சு அப்படியே வண்டியை நிறுத்திட்டாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ரொம்ப விசித்திரமான சம்பவம். இந்த ட்ரக் முழுக்க நிறைய மீன்கள் தான் இருக்குது. இந்த டோரை திறக்கிறதுக்கு பதிலாக தெரியாமல் இந்த டோரை திறந்துட்டாரு. யாரும் நினச்சி கூட பார்க்கல. ஒரு நிமிஷம் கூட முழுசாக முடியவும் இல்லை. அப்படியே கடன்னு மொத்த தண்ணியும் கீழே கொட்ட ஆரம்பிச்சது. அந்த தண்ணியோடு சேர்ந்து நிறைய மீன்களும். கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஆளுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அதுக்கப்புறம் உஷாராகி அப்படியே அதை மூட ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுக்குள்ள ரோட்லயே இவ்வளவு நடந்து முடிஞ்சிடுச்சு பாருங்க. அங்கே சேர்ல உட்காந்து எழுதிட்டு இருந்தவர் சுற்றி மீனாக இருக்கிறதுனால எங்கேயும் கால் எடுத்து வைக்க முடியாமல் அதே இடத்துல அப்படியே உட்காந்துட்டாரு. இங்கே சலூனில் நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம். அங்கே தான் பெரிய கண்ணாடிகளை பார்க்க முடியும். இங்கே சேர்ல உட்காந்துருந்தவர் அப்படியே ஃபோனை பேசிட்டு காலை கண்ணாடி மேலே வச்சிருக்கிறாரு. அந்த கண்ணாடி எப்போ கீழே விழலாம் தயாராக இருந்திருக்கு போல அப்படியே உடஞ்சிடுச்சு. காலை கொஞ்சம் நீட்டினது தப்பா அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இதனடா வம்பா போச்சு அப்படின்னு ஆள் எந்திரிச்சு ஓடிட்டாரு பாருங்க. ஆனால் அப்படியே பாதியாக உடஞ்சி போயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ரோட்டில் தான் இவர் நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து ஒரு பெரிய ட்ரக் வந்திருக்கு. அந்த ட்ரக் அங்கே இருக்கிற மின்சார கம்பியில் தட்டியிருக்கு. மின்சார கம்பியை விட ட்ரக் உயரமாக இருந்ததுனால வேகமாக போகும்போது அதில் உரசி அப்படியே நெருப்பு வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. திடீர்னு ரோட்டில் நடந்து வந்தவர் ஒரு நிமிஷம் பதறி தான் போனார். கடைசியில் மின் கம்பம் மொத்தமாகவே சரிஞ்சிருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் துணிக்கடையில் நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம். 2 பொம்மைகள் நிற்குது. கண்ணாடி கதவு தான் போட்டு இருக்காங்க. அந்த கண்ணாடி கதவை யாரும் தொடவே இல்லை. பக்கத்துல கூட யாரும் போகல. ஆனா கண்ணாடி கதவு அப்படியே சுக்குநூறா நொறுங்கிடுச்சு. பக்கத்துல இருக்கிற பொம்மையும் கீழே விழுந்திருக்கு பாருங்க. இது என்னடா அதிசயமா இருக்குது அப்படின்னு கடைக்காரர் பக்கத்துல வந்து நின்று பாக்குறாரு. அடுத்தது இந்த வீடியோல வித்தியாசமான சம்பவத்தை தான் பாக்குறோம். இந்த தண்ணிக்கு கரையில உட்காந்து அப்படியே உள்ள இருக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவர் கையில இருக்கிற போன் அப்படியே நழுவி தண்ணிக்குள்ள விழுந்துடுச்சு. அது ஒரு டால்பின் தான். இதுதான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. அந்த டால்பின் பண்ணிருக்கிற காரியத்தை பாருங்க. உடனே வேகமா தண்ணிக்குள்ள மூழ்கி அவரோட போன் எடுத்து அவர் கையிலே கொடுத்துருக்கு. எவ்வளவு புத்திசாலியான டால்பினா இருக்கு. பொருளை கீழே போட்டுட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அடுத்த வேலையை பார்த்துருக்கு பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல பார்க்குற டிராக்டர் சகதிக்குள்ள மாட்டிக்கிச்சு. இந்த வண்டியை எப்படியாவது மேலே கொண்டு வந்துடணும் அப்படின்னு என்னென்னவோ கம்பெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. எப்படியாவது இழுத்து மேலே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தா கடைசியில் வண்டியோட நிலைமை இந்த அளவுக்கு போகும் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல. வீட்டில் உட்காந்துருந்தவர் உடனே எந்திரிச்சு வெளியே வந்துட்டாரு. அடுத்தது இந்த வீடியோல ஒரு அதிசயமான விஷயத்தை தான் பார்க்குறோம். நல்லா நின்றுட்டு இருந்த வண்டி திடீர்னு ஆளே இல்லாமல் அது பாட்டுக்கு நகர்ந்து போகுது பாருங்க. இப்படி எங்கேயாவது நடக்குமா? அதுவும் திரும்பி வந்து கரெக்டாக இந்த இடத்துல நிற்குது. எப்படிடா வண்டி இடம் மாறி போச்சு அப்படின்னு அங்கே இருக்கிற கேமராவை பார்க்கும்போது தான் வண்டி தன்னால இடம் மாறி போயிருக்கு அப்படிங்கிற விஷயமே தெரிஞ்சிருக்கு. எல்லா வண்டியும் இப்படி தன்னாலே கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடுறதுக்காக வந்திருக்கிற ஆட்களை தான் பார்க்குறோம். இந்த இடத்துல திடீர்னு இந்த தள்ளு வண்டி அப்படியே நெருப்பு பிடிக்க ஆரம்பிச்சது. உடனே அங்க இருந்த எல்லாரும் நகர்ந்துட்டாங்க. இங்க பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்துட்டு இருந்தவர் உடனே அதை வேகமா செயல்பட்டு ஆஃப் பண்ணிட்டாரு. குப்புன்னு எரியறதை பார்த்தா கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும். ஆனால் வேலை பார்க்குறவங்க நின்று அதை சரி பண்ணிட்டாங்க. அடுத்தது இங்கே விசித்திரமான சம்பவத்தை தான் பார்க்குறோம். பஸ் ஸ்டாண்டில் பெஞ்சில் 4-5 பேர் உட்காந்துருக்காங்க. திடீர்னு ஒரு பஸ் வேகமாக வந்தது. அந்த பஸ் நிறுத்துறதுக்காக தான் மெதுவாக வந்துட்டு இருந்தது. ஆனால் கொஞ்சம் வேகமாக வந்த மாதிரி தெரிஞ்சதுனால பெஞ்சில் உட்காந்துருந்த எல்லாரும் வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இதையும் தாண்டி வந்துருமோன்னு. ஆனால் ஒருத்தர் மட்டும் தில்லா இருந்திருக்கிறாரு. ஆனால் 4 பேரும் ரொம்ப உஷாராக இருந்திருக்கிறாங்க பாருங்க. உடனே எந்திரிக்கிறது நல்லது தான். ஆனால் பஸ்ஸை எப்படியோ டிரைவர் நிறுத்திட்டாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது மினி டெம்போ ஒன்று. இவ்வளோ தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல, ரோட்டில் மெதுவாக போயிடலாம் அப்படின்னு வந்துட்டு இருந்தது. ஆனால் நடு ரோட்டில் இவ்வளோ பெரிய பள்ளம் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் போச்சு. வந்த வேகத்தில் பள்ளத்தில் கவிழ்ந்ததுனால வண்டியோட நிலைமை இப்படி இருந்தது. ஆனால் உள்ளே இருந்தவர் எப்படியோ மெதுவாக இறங்கி வந்துட்டாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ரொம்ப அதிசயமான காட்சி தான். இப்படி ஒரு காட்சியை நம்ம வாழ்நாளில் பார்க்கவே முடியாது. கடற்கரையில் இவ்வளவு மீன்கள்.
ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான மீன்கள், இவ்வளோ மீன்களை எங்கேயாவது பார்க்க முடியுமா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் மீன்களாக தான் இருக்குது. எல்லாமே துள்ளிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் நின்று இவர் விளையாடிட்டு இருக்கிறாரு பாருங்க. மீன்கள் எல்லாம் தன்னால் வந்து இந்த அளவுக்கு கரை ஒதுங்கியிருக்கு அப்படின்னா கடல்ல ஏதோ பெரிய மாற்றம் நடக்க போகுது அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் அந்த விளைவுகளை பற்றியெல்லாம் யோசிக்காம இவர் மீன்களையே யோசிச்சு சுற்றி சுற்றி வந்திருக்கிறாரு. அடுத்தது மீன் பிடிக்கிறதுக்கு பல வகைகள் இருக்குது. அதில் ஒரு வகை தான் இது போல். பார்க்குறதுக்கே நம்ப முடியல. எல்லாரும் கப்பலை சுற்றி நிற்கிறாங்க. நின்றுட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தூண்டில வச்சு அப்படியே அள்ளி அள்ளி போட்டுட்டு இருக்கிறாங்க. இது ஒரு விதத்தில் சரிதான். இவ்வளோ பெரிய மீன்களை பெரிய வலையில் மாட்டினாலும் தூக்கி மேலே கொண்டு வர முடியாது பாருங்க. ஒவ்வொரு மீன்களும் அவ்வளோ பெரிய பெரிய அளவு கனமானது. அதனால ஒத்த ஒத்தையாக தூக்கி டக்கு டக்குன்னு போட்டுட்டே இருக்கிறாங்க. இதுக்கே கப்பல் நிறைஞ்சிடும் போல அந்த அளவுக்கு உயரமாக வந்தாச்சு. அடுத்தது இங்கே ராத்திரி நேரத்தில் நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம். இந்த வீட்டுக்குள்ளே தாவி போகிறதுக்காக காம்பவுண்ட் சுவரில் ஏறி ரெடியாக இருக்குது இந்த சிங்கம். ரொம்ப வெளிச்சமான இடம் தான், பார்க்குறதுக்கே நம்ப முடியல. அங்கே இருக்கிற கேமராவில் இதை பார்த்து கொஞ்சம் பதறி தான் போனாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் போட்டில் இருக்கிற இவர்கிட்ட ஒரு பெரிய மீனை கொடுத்துருக்குறாங்க. அந்த மீன் பாருங்க, அவர் அப்படியே கடிக்காத குறையா பக்கத்தில் போயிடுச்சு. அது தண்ணி தேடி போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறதுனால இவர் பிடிச்சி வச்சிருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவரை கடிக்கவே ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் மிரண்டு தான் போனார். அவர் மிரண்ட நேரத்தில் இது தண்ணிக்குள்ளே தாவிடுச்சு. இங்கே இந்த வீடியோவில் வித்தியாசமான காட்சியை தான் பார்க்குறோம். இந்த ட்ரக் அப்படியே சரிஞ்சு விழுந்ததுனால அதை மறுபடியும் நேராக்குறதுக்காக இந்த பெரிய ஜேசிபி கொண்டு வந்தாங்க. ஜேசிபியும் வண்டியை நேராக்கி விட்டுடுச்சு. வண்டிக்குள்ள டிரைவர் இல்லை. அந்த வண்டி அடுத்த செகண்டே பண்ணியிருக்கிற வேலையை பாருங்க. அது பாட்டுக்கு வேகமாக கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. பிடிச்சி நிறுத்தவும் முடியாது. அதே வேகத்தில் போய் அங்கே இருக்கிற 2 ட்ரக்கையும் சேர்த்து இழுத்து தள்ளிட்டு போகுது. கீழே சரிஞ்சு கிடந்ததை நேராக்கி விட்டதுக்கு அது பண்ணியிருக்கிற வேலையை பாருங்க. இந்த வீடியோவில் இப்போதான் கேட்டை திறந்துட்டு உள்ள வராரு. இந்த வீட்டுக்குள்ள ஒரு நாய் இருக்கிற விஷயம் இவருக்கு தெரியாம இருந்திருக்கு. நாயை பார்த்தது எங்க ஓடுதுன்னு தெரியாம அப்படியே அங்கே எங்கேயுமா ஓடி கடைசியில் ஒரு நீச்சல் குழந்தை இருந்திருக்கு. வேற வழியே இல்லை, உள்ள குதிச்சிட வேண்டியதா அப்படின்னு உள்ள குதிச்சுட்டாரு. இத்தனைக்கு அந்த சேர்ல உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு பாருங்க. வளர்க்குறவங்களுக்கு என்னவோ நாய் கூட சேர்ந்து நல்லா பழகி போயிருக்கும். ஆனா புதுசா பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் பயமா தானே இருக்கும். அடுத்தது இந்த வீடியோல ராத்திரி நேரத்தில் நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம். இங்க ஆத்துல நீரியான 2 இருந்தது. குட்டி நீரியான பெரிய நீரியானைக்கு தெரியாம ரொம்ப தூரம் போயிடுச்சு. அதை ஃபாலோ பண்ணி இந்த பெரிய நீரியானையும் போயிருக்கு பாருங்க. எவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தாலும் இந்த குட்டி நீரியான தண்ணிக்குள்ளே நீந்தி அங்கே இங்கே தூரமா போய்கிட்டே இருந்திருக்கு. ராத்திரி முழுக்க இது எங்க போகுதுன்னு பார்த்து ஃபாலோ பண்றதுக்கே இந்த பெரிய நீரியானைக்கு நேரம் சரியா இருந்திருக்கு. கொஞ்சம் வளர்றதுக்குள்ள எப்படியெல்லாம் சேட்டை பண்ணுது பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் குளிர்கிட்ட இருந்து கொஞ்சம் கதகதப்பாக இருக்கிறதுக்கு இந்த பூனை பண்ணியிருக்கிற வேலையை பாருங்க. இப்போ வந்து அடுப்பு பக்கத்தில் வந்து படுத்துட்டு இருந்ததுனால அதுக்கு ஒரு பெட்டே ரெடி பண்ணி பக்கத்தில் போட்டுட்டாங்க. இருக்கு குளிருக்கு இதுதான் கரெக்டான இடம் அப்படின்னு எப்படி செலக்ட் பண்ணி வந்திருக்கு. நீட்டி நிமிந்து தூங்க ஆரம்பிச்சது நாளைக்கு தான் எந்திரிக்கும் போல. அடுத்தது இந்த வீடியோவில் குதிரை நிற்கிறது தூரத்தில் இருந்து பார்த்த மாடு மெதுவாக பக்கத்தில் வர ஆரம்பிச்சது. அப்படியே இதுக்கு பின்னாடியே வந்து சுற்றி சுற்றி வந்திருக்கு பாருங்க. கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்த குதிரை இதுக்கு மேலே பொறுமை காக்க முடியாதுன்னு எட்டி ஒரு உதச்சிருக்கு. அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து உதையும் வாங்கிட்டு போயிருக்கு இந்த மாடு. அது இந்த வீட்டில் கடைக்கு வெளியே நடந்து வந்துட்டு இருந்தவர் திடீர்னு கடை பக்கம் வந்தார். வந்து அதுலேருந்து ஒரு பொருளை தூக்கிட்டு மெதுவாக நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. கடைக்காரங்க அதுக்குள்ளே பார்த்து வேகமாக ஓடி வந்து கூப்பிட்டு எப்படியோ பொருளை வாங்கிட்டாங்க. கொஞ்ச நேரம் கடையில் ஆள் இல்லை அப்படின்னா எப்படிப்பட்ட வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. கேமரா ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வேலைகளும் ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்குது.